அன்பர்களே, பொறுப்புள்ளவர்கள் யாராக இருந்தாலும் திருமுழுக்கு யோவானை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த தவக்கால சிந்தனையை இறையடியார் வீரமான் முனிவர் நமக்கு தருகிறார். அந்த செய்யுளிலே பொறுப்புள்ளவர்களுடைய உண்மையான தன்மை, அவர்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். பொன் துதைந்த தீ அன்ன சுடுஞ்சொல் வாளால் புரை ஈர்ந்து வெண் துதைந்த இடி என்ன முழங்கி நீதி வெறுபொய்த்து கண் துதைந்த இருள் தீர விளக்கு இட்டு அன்ன கதி காட்டி மண் துதைந்த மண்ணுயிர்கள் பலமும் உய்க்கும் வரம் கொள்வான் என்று திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகிற சொல்லை பார்க்கிறோம். அது பொறுப்புள்ள யாவருக்கும் பொருந்தும். அக்கருணையனன், அதாவது திருமுழுக்கு யோவான், புண்ணில் தோய்ந்த நெருப்பு போன்ற கடுஞ்சொல்லாகிய வாளால் பாவங்களை அறிந்தும் வானத்தில் தோய்ந்த இடி போல முழங்கி நீதியின் போல் அச்சம் பிறப்பித்தும் கண்ணில் தோய்ந்த இருள் நீங்க விளக்கிட்டது போன்ற மோட்ச கதியை விளக்கி காட்டியும் மண்ணுலகில் பருந்தியுள்ள மனித உயிர்கள் பலவற்றையும் மோட்ச கதிக்கு செலுத்தக்கூடிய வரம் பெறுவான் என்று கூறுவதை பார்க்கிறோம். தெளிவாக சொல்வதென்றால், திருமுழுக்கு யோவான் புண்ணில் பாய்ந்த நெருப்பு போன்ற சொற்களால் பாவத்தை விட்டெறிவான், நீதியை நிலைநாட்டை இடி போல முழங்குவான், வானக வாழ்வை மறைக்கும் இருளை அகற்றி ஒளியாவான், மன்னக மாந்தரன் உயிர்கள் விண்ணக வாழ்வுடைய வழிவகுக்கும் வரம் பெறுவான் என்று கூறுவதை பார்க்கிறோம். பொன் துதைந்த தீ என்ன சுடுஞ் சொல் வாளார் புரை ஈர்ந்து விண்டுதைந்த விடி என்ன முழங்கி நீதி வெறிபொய்த்து கண் துதைந்த விரல் தீர விளக்கிட்டன கதிகாட்டி மண் துதைந்த மண்ணுயிர்கள் பலமும் வைக்கும் வரம் கொள்வான் என்று சொல்லுகிறார். திருமுழுக்கு யோவான் என்னென்ன வரங்களை பெறுகிறாரோ அந்த வரங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அனைவரும், பொறுப்புள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பெற வேண்டிய வரம். அவர்கள் தீமையை கடுமையாக சாட வேண்டும். அது புண்படுகிற வகையில கூட சில சமயங்களிலே பேச வேண்டும். சரியான வழி தெரியாமல் இருளிலே நடப்பவர்களுக்கு விளக்கொளியாக அவர்கள் திகழ வேண்டும். பாவத்தை அறிந்து மோட்ச கதியை செல்வதற்கு வழிகாட்ட வேண்டும். இப்படி இருப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, சாட்சிய வாழ்வு. அந்த சாட்சிய வாழ்வை இந்த தவக்காலத்திலே நாம் அடைவதற்கு முனைவோம், முயல்வோமாக. வாழ்க.